இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு ரொம்ப வெடிச்சிருமா, கடலைப்பருப்பு நான் ஃபஸ்ட்டு தான் எப்பவும் போடுவேன். அப்போ தான் சீக்கிரம் நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டால் கடுகு சீக்கிரத்தில் வெடிச்சிடும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையா தான் போட்டேன். கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா இல்லைனா கூட நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெடிக்கட்டும். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்தோன்னா 3 கப் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அந்த கோதுமை ரவை சீக்கிரத்தில் வேகாது. அதனால் கரெக்டாக நம்ம நார்மல் ரவைக்கு 2 கப் ஊற்றுவோமா, இது 3 கப் ஊற்றணும். நம்ம பாருங்கள், கரெக்டாக 3 கப் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் 3 கப் ஊற்றினா தான் கரெக்டாக வரும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி போட்டால் தான் இப்போ போட்டுக்கலாம் கோதுமை ரவையை. கட்டி விடாமல் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்து அப்பப்போ கிளறணும், அடி பிடிச்சிரும். பாருங்கள், அப்பப்போ விட்டு கிளறலாம். இது பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கும், குளன்னு இருக்கும். இது ஆற என்ன ஆகுன்னா இறுகி போய் நல்லா உதிரி ஆயிரும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், சட்னி எல்லாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ரவைக்கு இந்த மாதிரி கோதுமை ரவை கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உதிரியாக இருக்கும். ஆற தான் உதிரியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ரெண்டுமே. அப்போ அந்த கறி லீஃப் அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி இது எல்லாருக்கும் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.